வெல்கம் டு ரெசிபி ஆஃப் பானு. நாம் இன்னைக்கு தேங்காய் பர்ஃபி செய்யலாம். நான் இன்னைக்கு ரவை சேர்த்து செஞ்சுருக்கேன். எங்கள் ஊர் சைட்லாம் தேங்காய்பாறைன்னு சொல்லுவோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு வாரம் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். முதல்ல ஒரு 2 தேங்காயை இந்த மாதிரி திருகி எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 5 கப் அளவுக்கு இருந்தது. அடுத்தது ஒரு பேனில் நெய் கொஞ்சமாக சேர்த்து, நெய் சூடானதுமே குட்டி குட்டியாக நறுக்கி இருக்க முந்திரி பருப்பு, குட்டி குட்டியாக நறுக்கின காஞ்சி திராட்சை, இது எல்லாமே சேர்த்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து அதே பேனில் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டு 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். ரவையுமே நல்லா வறுபடணும். 5 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் இன்னும் அதிகமாக வேணும்னா இன்னமுமே சேர்த்துக்கலாம். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதோட நம்ம திருவி வச்சிருக்க தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் ரவையும் நல்லா வறுபடணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்தால் சீக்கிரத்தில் கருகிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற தேங்காவையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நெய் தடவிக்கலாம். கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அடுத்து ஒரு பேனில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்கட்டும். நம்ம சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். சர்க்கரையில் தண்ணி சேர்த்ததுமே நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பராக கம்பி பதம் வந்துருச்சு. இது கரெக்டான பதம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையும் தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 5 கப் தேங்காய் துருவல், 1 கப் ரவை, 2 கப் சர்க்கரை அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் இனிப்பு வேணும்னா இன்னமும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆனால் இந்த அளவு கரெக்டாக இருந்தது. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள், நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை, இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் போல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 10 செகண்ட் கிளறினதுக்கப்புறம் நெய் தடவி இருக்கிற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா செட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் ஆறட்டும். நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்போவே துண்டு போட்டுக்கலாம். நம்மளோட தேங்காய் பாறை ரெடி ஆயிருச்சு. சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நம்ம எல்லாமே வறுத்து சேர்த்துருக்கிறதுனால இது நம்ம ஒரு வாரத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ரெசிபி ஆஃப் பானுவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.